இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2:39 பிஎம்க்கு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது ஃபோனுக்கு. மாருதி இண்டேன் கேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெறுவதற்கு உங்கள் கைரேகையை ஆதார் கார்டுடன் எங்கள் அலுவலகத்தில் உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும். தவறும் பட்சத்தில் சிலிண்டர் பதிவு நிறுத்தப்படலாம். தொடர்புக்கு 04426154243 மாருதி இண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஸோ ஆல்ரெடி நாம் எல்லா இதுவுமே நான் ஒரு 25 வருஷமாக அதோட கஸ்டமர். 25 வருடத்துக்கு முன்னாடியே இருந்தே நாம் அதில் இருக்கோம். இப்போ தான் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம். என்னென்ன அவங்க கேட்டாங்களோ எல்லாமே க்யூவில் போய் நின்று என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணோம். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கூட பயங்கரமான ஒரு நெருக்கடி. இந்த கேஸ் சிலிண்டர் இது பண்ணோம், இல்லைன்னா உங்கள் இணைப்பை துண்டிப்போம், இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்தோம். எல்லாம் போய் ஆதார் கார்டு வித் அந்த கேஸ் லிங்க் பண்ணி அவங்க கூட லிங்க் பண்ணணும். இதுக்காக மிகப்பெரிய கூட்டம். போலீஸ் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ சேம் லைக் தட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இது இப்படி ஒரு மெசேஜ் நான் எல்லாருமே அங்கே ரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு பேனிக் தான் ஆகும். பேனிக்காக அதனால் ஒரு உயிரிழப்புகள் ஏற்படலாம். படித்தவர்கள் நமக்கு தெரியுதோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இண்டனுக்கு இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு தான் அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் ஐஓஸுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிறாங்க. ஸோ இவங்க இதுக்கு ஒரு மறுப்போ எந்த ஒரு இதுவுமே எனக்கு கொடுக்கல. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மறுப்பு கூட கொடுக்கல. இது என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு தேவையில்லாத மக்களை ஒரு பீதியை கிளப்பி அவங்க அன்றாடம் செய்துட்டு இருக்க வேலைகளை விட்டு இதுக்காக போய் நிற்பாங்க. இதில் மெயினாக பாதிக்கப்படுறதுன்னா அடித்தட்டு மக்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் மேல்தட்டு கீழ்த்தட்டு அதெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்க ஒரு அன்றாட வேலையில் இருப்பாங்க. உடனே ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவி போயோ தன்னுடைய பையனை போயோ உடனே என்னென்னு பாருப்பா இது பண்ணு, அவர் வேலையில் எங்கேயாவது இருக்கலாம். இது ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது ஒரு முறையாக ஒரு செய்தி சேனல்லையோ ஏதோ ஒன்றில் இது பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நகரப்படலாம், நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கூட மக்கள் அது தயாராக இருப்பாங்க. திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைலுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது இட் பி பேனிக் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆமாம், ஸ்கேமும் நடக்கலாம். இது ஸ்கேம் இருக்குது அஃப்கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஏதோ ஒரு லிங்க்கை நாம் தொட்டோம்னா ஸ்கேம் நடக்கலாம். பட் இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அதில் தான் மெசேஜ் வந்திருக்கு. மாருதி இண்டேன் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ண போதும் ஐ கிவன் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஆமாம் சார், கரெக்டு தான். ஆமாம், கரெக்ஷன் நிறுத்திடுவோங்கிறது மிகப்பெரிய இது. என்ன சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு எரிபொருளுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் கேஸை தான் நம்பிட்டு இருக்கோம். இப்போது மண்ணெண்ணையும் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, அடுப்புகளெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நிறுத்திடுவோம்னா எல்லாருமே ஒரு பேனிக் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு பேனிக் ஆகி அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ் தான் போவாங்களே ஒழிய, அது எனக்கு பொறுத்தளவுக்கு இது ஒரு சரியான மெசேஜை படல. அரசும் இந்த துறை சார்ந்தவர்களும் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு அட்வைஸாவது கொடுங்க. திடீர்னு வர்றாங்க, ஒரு 150 ரூபா பணம் கொடுங்கங்கிறாங்க. என்ன ரீசன் கேட்டால் கேஸ் செக் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கேம் இந்த கேஸ் ஏஜென்சிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் ஏஜென்சிஸ் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு கேள்விக்குறியோடு அதை நிறுத்திக்கிறேன். எம்என்எம் மோகன், கன்சல்டன்ட், அலைஸ் எம்என்எம் நூர் முகமது.